ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கொத்து பரோட்டாவில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம பரோட்டாவுக்கு பதிலாக நம்ம சப்பாத்தி எடுத்துருக்கோம். நம்ம சப்பாத்தி எப்பவும் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி இந்த மாதிரி நம்ம பிச்சு வச்சுக்கணுங்க. ஸோ வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுங்க, பச்சை மிளகா, ஒரு 4 எக்கு, பெப்பர், ஜீரகப்பொடி. ஸோ இதெல்லாம் வச்சு எப்படி ஒரு சில்லி பரோட்டா செய்யலான்னு பார்ப்போம். இது சில்லி பரோட்டா இல்லைங்க, சில்லி சப்பாத்தி. ஸோ நம்ம வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கலாங்க. எண்ணெய் எடுத்து எண்ணெய் காஞ்ச பிறகு ஸோ நம்ம சோம்பு போட்டாச்சுங்க. சோம்பு போட்டு பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். கருவேப்பிலையும் சின்ன அதாவது பச்சை மிளகாயும் நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோங்க. ஸோ கொஞ்சம் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கலாங்க, ஏன்னா நம்ம சப்பாத்திலேயே நம்ம இருக்குங்க உப்பு. அதனால் அந்த வெங்காயம் வதக்கிற அளவுக்கு மட்டும் உப்பு இருந்தால் போதும் நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடுறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் வணங்கின பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ தக்காளி ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ தக்காளி போட்டு தக்காளியும் வணங்கிடுச்சுங்க. இதில் மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் போட்டு நல்லா கிளறிடுங்க. இப்போ நீங்கள் முட்டை அடித்து ஊற்றிடுங்க. ஸோ 4 முட்டை அடித்து போட்டாச்சுங்க. இந்த முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, ரொம்ப போட்டுறாதீங்க, ரொம்ப ரொம்ப கம்மியாக உப்பு போட்டாச்சு. இப்போ ஒரு கலரிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு எது ரெடி ஆயிடுச்சுங்க, முட்டை ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே நம்ம வந்து சப்பாத்தி போட்டுடலாங்க. சப்பாத்தி போட்டு இந்தளவு கலர்ன பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருங்க. போட்டு கலரிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து பரோட்டாவுக்கு பதிலாக சப்பாத்தி போட்டு ஒரு சில்லி பண்ணிடுங்க. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.